கேரட் வச்சு மட்டும் எப்படி சாம்பார் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கிளாஸ் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன், துவரம் பருப்பு. இந்த கிளாஸ் அளவு அதே கிளாஸ் அளவு தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு பூண்டு. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் செமையாக. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 6 விசில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பருப்பு மற்ற வச்சு நல்லா பருப்பு முழுசாக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு. ஒரு கிளாஸ் அளவு நம்ம பருப்பு எந்த கிளாஸில் பண்ணணுமோ அந்த கிளாஸ் அளவு புளி. இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வத்தல். தாளிக்கும் போது எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா போட்டுருங்க. கடுகு போட்டு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியனை வதக்கும் போது ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பருப்பு ஆல்ரெடி கடைஞ்ச பருப்பில் அந்த கேரட்டையும் போட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச புளியை ஊற்றிட்டு அந்த தாளித்து வச்சதையும் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முறை வந்தோடனே மல்லி இலையை போட்டு இறக்கிங்க. அவ்வளோதான்.